நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா என்ற இருவரும் தெய்வங்களை வணங்கி இன்று ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறார். அந்த விஷயங்களை மனதிலே வைத்து நான் அவருக்கு ஒரு சில கேள்விகள், என்னுடைய சந்தேகம்னு கூட சொல்லலாம், அந்த சந்தேகத்தை நான் ஒரு இடத்துல கேட்க போகிறேன். அதாவது, இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை அண்ணன் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்த்தாரா? நீங்கள் ஐவரணியில் இருந்தீர்கள், அம்மாவுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை கட்சியில் சேர்த்தார்களா? இல்லை, அம்மா மறைவுக்கு பின்னால் தினகரன் அவர்கள் எப்படி கட்சிக்கு வந்தார்? இல்லை, அவர் கட்சிக்காக கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி 2016 அம்மா இறக்கும் பொழுது கட்சியில் பொருளாளர் பதவியில் இருந்தாரா, இல்லை வேறு எதுவும் பதவியில் இருந்தாரா? ஒரு பதவியிலும் இல்லை. இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு முழுமையாக தெரியும். இதை மனசில் வச்சு அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்விகளெலாம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அம்மா இறப்புக்கு பின்பு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த வழியில் முதலமைச்சர் ஆனாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் யாரை எதிர்த்து எதற்காக தர்ம யுத்தம் செய்தார் அப்படிங்கிற உண்மையும் உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீங்க. ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர், அப்போ கல்வித்துறை அமைச்சராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் பயணிச்சிங்க. இந்த அமைச்சரவையில் நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுடைய அமைச்சரவையை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உழைத்து ஆட்சி கட்டிலே அமர வைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை எதிர்த்து சட்டசபையிலே நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து வாக்களித்தது யார் என்பதும் உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் கட்சிக்கு வர திருமதி சசிகலா அம்மா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சியை விட்டு விலக்கி வெளியேற்ற வேண்டும் என்பது தன்னுடைய நிபந்தனையாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களிடத்திலே சொன்னார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் தாங்களும் இருந்தீர்கள். நீங்களும் சரி என்று சொன்ன பிறகுதான் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நிபந்தனைக்கு பேரில் அம்மா சசிகலா அவர்களையும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களையும் கட்சியை விட்டு வெளியேற்றினாங்க. இன்றைக்கி புதுசாக நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும், அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்தா தான் நான் இருப்பேன், காலக்கெடு கொடுக்குறேன், இப்போ துரோகி எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி நீங்கள் புதுசாக கொண்டு வரீங்க. அதே போல் 2021 தேர்தலில் அடிமட்ட தொண்டை நாங்களாம் கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் உங்களுக்காக என்னென்ன வேலை பார்த்தாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சு சிந்திச்சு பாருங்கள். அதே போல் மன்னிக்க முடியாத இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தெய்வமாக கொண்டு நாங்களாம் கோயிலாக பார்க்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகை அதை உடைத்து காலால் எட்டி உதைச்சார். நீங்கள் அதை பார்த்தீங்க, நீங்கள் அதுக்கு கருத்துன்னு சொன்னீங்க. அவரை எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்ம இணைக்க முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை போக்கில் நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2026 ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி அமைப்பில் அமைச்சரவையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் விரும்புகிறான். தயவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரை நடந்த தவறுகளை மறந்து எடப்பாடியார் அவர்களை தலைமை ஏற்றி மீண்டும் பயணிக்க வாருங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.